அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரலையிலே இந்த நிகழ்ச்சியை கண்காணித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம், நாங்கள் அடுத்தவர்களை விட பலசாலியாக வாழ்ந்தால், அடுத்தவர்களை விட வீரனாக வாழ்ந்தால், அடுத்தவர்களை நாங்கள் எமக்கு கீழால் கட்டுப்படுத்தி வைத்தால் அதுதான் எங்களுடைய வீரம் என்று நினைக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லித் தரவில்லை. ஒரு தடவை ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், நாயகமே எனக்கு வசியத் செய்யுங்கள். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், قال لا تغضب لا تغضب, நீங்கள் கோபமடைய வேண்டாம். பல தடவைகள் கேட்டார்கள். அனைத்துக்குமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின வார்த்தை கோபமடைய வேண்டாம். எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, கோபம் என்பது ஒரு வீரம் அல்ல. அந்த கோபத்தை தாங்கி பொறுமை காப்பதுதான் வீரம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையான் திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா பொறுமையை பற்றி கூறியுள்ளான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளிகளுடன் இருக்கிறான். அல்லாஹு தஆலா வீரனுடன் கோபிக்கக்கூடியவர்களுடன் இருக்கிறான் என்று கூறவில்லை, பொறுமையாளியுடன் இருக்கிறான். அவன் கூறுகிறான் எவ்வாறு தெரியுமா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள். பொறுமையாக இருந்து எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தாங்கி பொறுமை காத்து அந்த பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா எனக்கு உதவி செய்வான். யாராவது எமக்கு அநியாயம் செய்தால், எம்மை யாராவது கஷ்டப்படுத்தினால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நடப்பதல்ல இஸ்லாம். நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து பொறுமை காக்க வேண்டும். பொறுமை காத்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அவ்வாறு பொறுமையாக இருந்தால், அவ்வாறு பொறுமை காத்து எமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தால் அந்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்விலே நிம்மதியை தருவான். எமது எல்லா விடயங்களையும் அவன் எமக்கு அருள் புரிவான். அவன் குர்ஆனிலே பல இடங்களிலே தொழுகையுடன் பொறுமையையும் சேர்த்து கூறியுள்ளான். அவ்வாறு கூறியுள்ளான் என்றால் பொறுமையுடைய அந்தஸ்து என்ன? எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எமது கோபத்தை கட்டுப்படுத்தி எமக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் மன்னித்து அல்லாஹுக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி பொறுமை காத்து வல்ல இறைவனின் அருளை பெற்றவர்களாக வல்ல இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். தரமான மற்றும் பயனுள்ள விடயங்களை தெரிந்து கொள்ள எமது ஷபாபுல் அலிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான சிறந்த தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும்.